Welcome tense. The earth dash round the sun revolve. Revolve என்பது சுத்தி வருவது. அப்ப earth சூரியனை சுற்றி வருவது என்பது யுனிவர்சல் ட்ரூத். அப்படி யுனிவர்சல் ட்ரூத் நம்ம என்ன சொல்லலாம், பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லலாம். அப்படி பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லும்போது அந்த revolve என்ற verb பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லலாம். அப்ப revolve. இந்த எர்த் வந்து இந்த ஈசி இட்ல வருதா, அப்ப இட்டுன்னு வச்சுக்கணும் எர்த்த, அப்ப இங்க எஸ் சேர்க்கணும். ஈசி இட்டு வந்த வரப்பு கூட எஸ் சேர்க்கணும். ரிவால்வ்ஸ். மை ஃபாதர் டேஷ் ரீட் த நியூஸ் பேப்பர் டெய்லி. டெய்லி ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னா அந்த சென்டென்ஸ் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸா எடுத்துக்கலாம். அப்படி ப்ரெசன்ட் டென்ஸா எடுக்கும்போது ரீடுன்ற வரப்பை நம்ம என்னென்ன எழுதலாம், ப்ரெசன்ட் டென்ஸ்ல எழுதணும். ஸோ ஃபாதர் என்பது எதில் வராது, ஹீல வராது. ஹீல வரும்போது நம்ம என்ன பண்ணணும், இது கூட ரீஸ்ட் வரப்பு கூட எஸ் எடுத்துக்கணும். த நைல் டேஷ் பி பிராக்கெட் த லாங்கஸ்ட் ரிவர் இன் த வேர்ல்டு. ஸோ லாங்கஸ்ட் ரிவர் இன் த வேர்ல்டு என்பது ஒரு உண்மை இல்லையா, நைல் நதி ஒரு லாங்கஸ்ட் ரிவர் என்பது ஒரு உண்மை. அப்படி ஒரு உண்மையை சொல்லும்பொழுது அந்த சென்டென்ஸ் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸா எடுத்துக்கலாம். அப்போ பி வர்பு என்ன வரும், இங்கே நைல் என்பது சிங்குலர் இருக்கிறதுனால பி வர்பு ஈஸ் அப்படி நம்ம எடுத்துக்கணும். வாட் ஏ ஒண்டர்ஃபுல் மூமெண்ட் த தாஜ். அப்போ இது ஒரு பி வர்பு. ஒண்டர்ஃபுல் இது ஒரு ஆச்சரியமான ஒரு சென்டென்ஸ் சொல்லும் போது இந்த சென்டென்ஸ் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்ல எடுத்துக்கலாம். அப்போ பி வர்பு இங்கே தாஜ் என்ற சிங்கிள் இருக்கிறதுனால நம்ம பி வர்பு ஈஸ் சேர்க்கலாம். ஸோ இஃப் யூ டேஷ் வெல் யூ வில் பாஸ். அப்போ ஸ்டடி. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈஃபுக்கு வந்துட்டாலே இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸாக எடுத்துக்கலாம். அப்போ இந்த வர்புன்றதை நம்ம எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே ஸ்டடி நம்ம எழுதிக்கலாம்.